யாரும் அறியாத முருகனின் 5 ரகசியங்கள். உலகம் முழுவதும் பரவியிருக்கும் பல கோடி தமிழர்களின் இதயத் துடிப்பு. போர்க்கடவுள், ஞானக் கடவுள், தமிழ்க் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமான். ஆனால் முருகனை வெறும் கடவுளாக மட்டும் பார்க்காமல் அவருக்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமான அறிவியலையும் வரலாற்றையும் நீங்கள் கவனித்ததுண்டா? இன்று இந்த வீடியோவில் உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும் முருகனின் ரகசியங்களைப் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். முருகனின் உருவ ரகசியம். முருகனின் வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது மனிதனின் அறிவு அல்லது ஞானத்தின் அடையாளம். அதன் அடிப்பகுதி அகலமாகவும் நுனி கூர்மையாகவும் இருப்பது ஏன் தெரியுமா? ஆழமான அறிவையும் அதே சமயம் கூர்மையான புத்தியையும் ஒரு மனிதன் கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. அதேபோல் அவர் வாகனமான மயில் ஆணவத்தை அடக்குவதையும் சேவல் காலத்தின் விழிப்புணர்வையும் உணர்த்துகிறது. பழனி நவபாஷான சிலை ஒரு மருத்துவ அதிசயம். முருகன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பழனி. அங்கே இருக்கும் சிலை எதனால் ஆனது தெரியுமா? கல் அல்ல, நவபாஷானம் என்கிற 9 வகையான கொடிய விஷங்களை சேர்த்து போகர் சித்தர் உருவாக்கியது. இந்த விஷங்களின் கலவை ஒரு சிலையாக மாறும்போது அது தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது. அந்த சிலையின் மீது பட்டு வரும் அபிஷேக பொருட்கள் ஏன் புனிதமானதாக கருதப்படுகிறது என்பதற்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய அறிவியல் இதுதான். கந்த சஷ்டி கவசத்தின் ரகசியம். வெறும் பாடல் என்று நாம் நினைக்கும் கந்த சஷ்டி கவசத்தில் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் காக்க வேண்டி வரிகள் இருக்கும். சிறகிரி வேலவன் சென்னி காக்க, முகரியோன் முகத்தினை முந்தி காக்க என பாடும்போது அந்த சொற்கள் உருவாக்கும் அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ், நம் உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவதாக நம்பப்படுகிறது. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, ஒலி அலைகளின் ஆற்றல், சவுண்ட் தெரப்பி. உலகளாவிய முருகன். வசனம். தமிழ்நாடு தாண்டி மலேசியாவின் 10 மலை, சிங்கப்பூர், இலங்கை என முருகன் எங்கு சென்றாலும் தமிழின் அடையாளமாக இருக்கிறார். உலகின் உயரமான சிலைகளில் ஒன்றாக மலேசிய முருகனின் சிலை இருப்பது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. முருகன் என்பவர் ஒரு மதம் சார்ந்த அடையாளம் மட்டுமல்ல, அவர் தமிழின் அடையாளம், வீரத்தின் அடையாளம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் என்பார்கள். பயம் நீங்கி தைரியம் பிறக்க முருகனின் சிந்தனை ஒன்று போதும். இந்த தகவல்களில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முருகன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.